மலைகள் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் பச்சையூர். அங்கே கதிர் என்ற சிறுவன் தன் வயதான அம்மாவுடன் வசித்து வந்தான். கதிர் மிகவும் நேர்மையானவன், ஆனால் அதே சமயம் மிகவும் அப்பாவி. யாருடைய பேச்சையும் அப்படியே நம்பிவிடுவான். ஒரு நாள் மாலை நேரம் கதிர் காட்டில் விறகு சேகரித்துக் கொண்டிருந்தான். அம்மா சுட்ட அப்பம், வண்டி சக்கரமா சுழலும் வாசம், வீட்டு வாசல் வரை வர்றேன், வாசம் பார்த்து நாவு தப்புறேன். அம்மா சுட்ட அப்பம், ஆவி பறக்கும் அப்பம். கதிரின் அம்மா மிகவும் ருசியான அப்பங்களை செய்வார். அவர் அந்த அப்பத்திற்கு குச்சி அப்பம் என்று பெயர் வைத்திருந்தார். ஆனால் அந்த காட்டில் 10 கிளைகளில் வசித்து வந்த 10 சிறு பூதங்கள் இதை கேட்டன. என்னது, 10 குச்சிகளை தின்ன போறானா? இந்த காட்டில் இருக்கும் 10 பூதங்களையும் இவன் சாப்பிட்டு விடுவான் போல் இருக்கிறது. ஆமாம், இவன் பார்ப்பதற்கு சின்னவனாக இருந்தாலும் பெரிய மந்திரவாதி போல தெரிகிறது. நாம் இவனிடம் தப்பிப்பதே நல்லது. பூதங்கள் பயந்து போய் கதிர் முன்னால் தோன்றின. கதிர் அவற்றை பார்த்து பயப்படவில்லை, மாறாக ஆச்சரியமாக பார்த்தான். மகனே, எங்களை ஒன்றும் செய்து விடாதே. இதோ இந்த மந்திர கம்பளத்தை வைத்துக்கொள். இதில் அமர்ந்து நீ எங்கு நினைக்கிறாயோ அங்கு இது உன்னை ஒரு நொடியில் அழைத்துச் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த கம்பளத்தை விரித்து உணவு கேட்டால் அரசுவை உணவு தோன்றும். அப்படியா? மிக்க நன்றி பூதங்களே. என் அம்மா இனி நடக்க தேவையில்லை. இந்த கம்பளத்திலேயே எல்லா இடத்திற்கும் போகலாம். கதிர் மகிழ்ச்சியுடன் கம்பளத்தை சுருட்டி கொண்டு கிளம்பினான். வழியில் அவனது பழைய நண்பன் மணியை சந்தித்தான். மணி ஒரு தந்திரக்காரன். என்ன கதிர், கையில் என்னவோ வைத்திருக்கிறாய்? மணி, இது சாதாரண பாய் அல்ல. பூதங்கள் கொடுத்த மந்திர கம்பளம். இது பறக்கும், சோறு போடும். இவன் சுத்த ஏமாளி. இதை இன்றே என் வசமாக்க வேண்டும். கதிர், உன்னை பார்ப்பதற்கு மிகவும் அசதியாக இருப்பது போல் தெரிகிறது. இதோ இந்த பக்கத்தில் தான் என் வீடு இருக்கிறது. வாயேன் சென்று வரலாம். மணி கதிரை தன் வீட்டிற்கு அழைத்தான். அவனுக்கு மதுரமான பேச்சு கொடுத்து மயக்க மருந்து கலந்த பாலை குடிக்கச் செய்தான். கதிர், நீ களைப்பாக இருக்கிறாய். இந்த பாலை குடித்துவிட்டு சற்று ஓய்வெடு. உன் கம்பளம் இங்கே பாதுகாப்பாக இருக்கட்டும். நீ என் நல்ல நண்பன் மணி, இதோ குடிக்கிறேன். கதிர் ஆழ்ந்து தூங்கியதும் மணி அந்த மந்திர கம்பளத்தை மறைத்து வைத்துவிட்டு ஒரு பழைய கிழிந்த பாயை அங்கே வைத்தான். கதிர் எழுந்ததும் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். அம்மா, இதோ பாருங்க, பூதங்கள் கொடுத்த மந்திர கம்பளம். கம்பளமே, எனக்கு பிடித்த லட்டு, ஜிலேபி மற்றும் பிரியாணியை கொடு. ஆனால் அந்த பழைய பாய் எதையும் தரவில்லை. கதிரின் அம்மா கோபமடைந்தார். கதிர், நீ வளர்ந்த பிறகும் இப்படி பொய் சொல்கிறாயே. போய் வேலையை பார். கதிர் அழுது கொண்டே மீண்டும் பூதங்களிடம் சென்றார். பூதங்களே, நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா? அந்த பாய் வேலை செய்யவில்லை. என்னது, பாய் வேலை செய்யவில்லையா? என்னுடைய 5 வருட சர்வீஸில் எனக்கு இப்படி யாரும் சொன்னதில்லை. ஓ, யாரோ உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைக்கிறோம். சரி, கவலைப்படாதே. இதோ இந்த மந்திர பசுவை அழைத்துச் செல்ல. இந்த பசு சாணி போடாது, மாறாக வைரக் கற்களை போடும். கதிர் பசுவுடன் திரும்பினான். வழியில் மீண்டும் மணியை சந்தித்தான். மணி இம்முறையும் கதிரை ஏமாற்றி மந்திர பசுவிற்கு பதில் ஒரு சாதாரண பசுவை மாற்றிவிட்டான். கதிர் மீண்டும் தன் அம்மாவிடம் அவமானப்பட்டான். 3வது முறையாக கதிர் பூதங்களிடம் சென்றபோது பூதங்கள் உண்மையை உணர்ந்தன. கதிர், உன் நண்பன் மணிதான் உன்னை ஏமாற்றுகிறான். இதோ
இந்த நீதி நூலை மந்திர குச்சி எடுத்துச் செல். இது யாரிடம் திருடப்பட்ட பொருட்கள் இருக்கிறதோ அவர்களை கண்டுபிடித்து தண்டிப்போம். கதிர் அந்த குச்சியுடன் மணி வீட்டிற்குச் சென்றான். என்ன கதிர், இம்முறை என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? ஏதாவது மந்திர குச்சியா? ஆமாம் மணி, இந்த குச்சி உண்மையை சொல்லும். குச்சியே, என் பொருட்களை திருடியவனை தண்டி. உடனே அந்த குச்சி மணியை விரட்டத் தொடங்கியது. மணி வீடை சுற்றி சுற்றி ஓட ஆரம்பித்தான். குச்சியும் பின்னாடியே சென்று அவனை விளாசத் தொடங்கியது. ஐயோ அம்மா, வலிக்குதே. கதிர், என்னை மன்னித்து விடு. அந்த கம்பளமும் பசுவும் என் பின் கட்டுத் தொழுவத்தில் தான் இருக்கிறது. இந்த குச்சியை நிறுத்தச் சொல். மரியாதையாக எல்லாவற்றையும் திருப்பி தந்துவிடு மணி. மணி எல்லா மந்திர பொருட்களையும் திருப்பித் தந்தான். கதிர் இப்போது பெரிய செல்வந்தனானான். மற்றவர்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் இறுதியில் தண்டிக்கப்படுவார்கள். நேர்மையும் பொறுமையும் என்றும் வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, இந்த மாதிரி கதை தினமும் பார்க்கறதுக்கு டோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இன்னொருத்தவங்க பார்க்க ஷேர் பண்ணுங்க.